வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மா இருந்தாலும் காசு கிடைக்கும் அப்படிங்கிற பிளேலிஸ்ட ரெண்டாவது வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தான் இன்னைக்கு நம்ம ரெண்டாவதா பார்க்க போறோம். இந்த வீடியோல ஒரு சோஷியல் மீடியா ஆப்பை பத்தி பேச போறோம். அந்த ஆப் எது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஏன் இந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே நான் ஃபர்ஸ்ட் வீடியோல ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதை கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்க போற சோஷியல் மீடியா ஆப் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேஸ்புக் ஆப்பை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூடியூபை பார்த்திருப்போம். ஸோ யூடியூபுக்கு அடுத்து ரொம்ப அதிகமான ஒரு ஏர்னிங் பிளேஸா இருக்கிற இந்த ஃபேஸ்புக்கை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ டெய்லி ஸ்க்ரோல் டவுன் பண்ற சோஷியல் மீடியா அப்ளிகேஷனா, இலங்கையில அதிகமா ஃபேமஸா இருக்க சோஷியல் மீடியா அப்ளிகேஷனா கூட ஃபேஸ்புக் இருக்கு. ஸோ இந்த ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி நம்ம யூஸ் பண்ற சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புது பிளேலிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். இதோட ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு. அண்ட் அதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூடியூப் அப்படிங்கிற சோஷியல் மீடியா ஆப்பை பார்த்திருப்போம். அதுக்கு அடுத்து அதிகமா மக்கள் பாவனையில இலங்கையில ரொம்ப ஃபேமஸான ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷனா இருக்கிறது இந்த ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபேஸ்புக்கோட யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையில உண்மைக்குமே ஒருத்தருக்கு 2 அக்கௌண்ட் இருக்கு அப்படிங்கிற அளவுல கூட நிறைய பேர் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு மணி ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு மட்டும் இருக்காம, மத்தவங்களோட ப்ரொஃபைல் பிக்சருக்கும் மத்தவங்க போட்டிருக்க போஸ்ட்டுக்கும் லைக்கும் ஷேரும் பண்ணிக்கிட்டு இருக்காம, உங்களுக்கு இந்த கிடைக்கிற சோஷியல் மீடியா ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு மணி ஏர்ன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதை நான் சொன்னோன்னே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் வீடியோலையும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோ இதெல்லாம் பண்றதுக்கு நம்ம கஷ்டப்படணுமே, இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ சும்மா எதுக்காகவும் காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ டெய்லி நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ற ஒரு சைட்டை உங்களுக்கு நீங்க உங்களுக்கு மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா மாத்திக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ யூடியூப்ல நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை எடுத்து உங்களுக்கு ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பேஜை கிரியேட் பண்ணலாம். இந்த பேஜ் மூலமாக உங்களுக்கு ஏர்னிங்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட் இல்லாம உங்களுக்கு பப்ளிக்கான ஒரு பேஜ் கிரியேட் பண்ணலாம். இப்போ என்னுடைய டிராவல் டெக் ஹரி அப்படிங்கிற பேஜ் ஃபேஸ்புக்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதுல அந்த லிங்க்கும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு டிராவல் டெக் ஹரி அப்படிங்கிற பேஜை ஃபாலோ பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க ஒரு பேஜை கிரியேட் பண்ணிட்டு அந்த பேஜை உங்களுக்கு பூஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் மூலமாக நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டாவே பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக்காலேயே கொடுத்துருக்க ஏர்னிங் மெத்தட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபேஸ்புக்கால பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு மானிட்டைசேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அது இன்னுமே ஸ்ரீலங்காக்கு அவைலபிளா இல்லை. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒரு பேஜ்ல வீடியோ அப்லோட் பண்றீங்க, அந்த வீடியோக்கு ஏதாவது ஒரு அட் பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரீம் அட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இது எல்லாமே ஸ்ரீலங்காக்கு இன்னுமே அவைலபிளா இல்லை. ஸோ ஸ்ரீலங்காக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கால கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரீம் அட்ஸ் வராது. ஃபேஸ்புக் ஸ்டார், அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன், ரீல் போனஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில காரணங்களுக்காக இனிமே ஃபேஸ்புக் இலங்கைக்கு எலிஜிபிலிட்டி கொடுத்தில்ல. ஸோ ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் இலங்கைக்கும் இதுக்கான எலிஜிபிலிட்டி கிடைச்சு அப்படின்னா கட்டாயம் நம்மளுக்கும் இதன் மூலமாக மணி ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரீம் அட் மூலமாக ஸ்ரீலங்கால கிரியேட் பண்ற பேஜஸ்க்குமே ஏர்னிங்ஸ் கிடைக்குது. அந்த ஏர்னிங்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சம்டைம்ஸ் அதோட அட்மின் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரி மூலமாக இந்த இன்ஸ்ட்ரீம் அட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இதை சும்மா அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரீம் அட்ஸை நீங்க எனேபிள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும். அந்த 10,000 ஃபாலோவர்ஸோட பார்த்தோம் அப்படின்னா 6 லட்சம் டோட்டல் மினிட்ஸ் இருக்கணும் 60 நாட்களுக்குள்ள. அப்ப மட்டும்தான் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரீம் அட்ஸை உங்களுடைய பேஜ்ல போடுற வீடியோஸ்க்கு எனேபிள் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக் ஸ்டார் அப்படிங்கிறது நீங்க ஃபேஸ்புக்ல லைவ் பண்ணும்போது உங்களுக்கு மக்கள் சென்ட் பண்ற ஸ்டார் மூலமாகவும் உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணலாம். சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ்புக் மூலமாக உங்களுடைய ஃபேன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மந்த்லி அமௌண்ட்டை பே பண்ணி உங்களோட அவங்க ஜாயின் பண்ணி உங்களோட வீடியோஸ் பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்க மந்த்லி அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த பே பண்ற சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம்.
லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ரீல்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து போனஸ் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில ரீல்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா எது ஹை பீக்கில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஷார்ட் வீடியோஸ்க்கு வந்து இப்போ வந்து போனஸ் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்காது. ஸோ உங்களுக்கு டிரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்காது. பட் உங்களுடைய ஃப்ரெண்டோ இல்லைனா ரிலேஷனோ ஃபாரின் கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னா பேஜோட அட்மின் வந்து அவங்க கையில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக்காலே அவங்க கொடுக்குற ஏர்னிங் மெத்தட் தான். ஸோ இது ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு வந்து பயன்படுத்தலாம். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு யூடியூப்லேயே தேடி பார்த்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக உங்களுக்கு இதுக்கான டீடைல்ஸ் வந்து தெரிந்து கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. முதல்ல நம்ம பார்த்த ஏர்னிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்காலேயே கொடுத்துருக்க ஏர்னிங் மெத்தட் தான் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போற ஏர்னிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய இன்னும் சில மெத்தட்ஸை பற்றி தான் பார்க்க போறோம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் குரூப் வந்து இருக்கு. அந்த குரூப்போட அட்மின் வந்து நீங்க தான் அப்படின்னா அதில் ஒரு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. இல்லைனா உங்கள்கிட்ட ஒரு பேஜ் இருக்கு, ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்குமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போற இந்த ஏர்னிங் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஏர்னிங் மெத்தடா இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேர் நினைக்கிறது ஒரு ஃபேக்கான விஷயம் அப்படின்னு. பட் இல்லை, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல கமிஷன் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. இதை பத்தி நம்மளே பல வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கொடுக்குற சில சைட்ஸ் அலி எக்ஸ்பிரஸா இருக்கலாம், டராஸா இருக்கலாம், இல்லைனா ஸ்ரீலங்காலே இருக்க தினப்பாலை, இந்த மாதிரி சில சைட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ அதுல ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி உங்களுடைய குரூப்லயோ உங்களுடைய பேஜ்லயோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியும். நீங்க ஷேர் பண்ற அந்த லிங்கை வச்சு உங்களுடைய குரூப்ல இருக்க ஒரு 10 பேர் அந்த ஐட்டமை பர்ச்சேஸ் பண்ணாலுமே அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கமிஷன் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இலங்கையில பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் பிளேஸா இருக்கு. பட் நிறைய பேர் இதை யூஸ் பண்றாங்கல்ல, சில பேர் யூஸ் பண்ணவங்களுக்கு இதுல ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ நீங்க ஜஸ்ட் வந்து டெய்லி யூஸ் பண்ற ஒரு சோஷியல் மீடியா ஆப்பா மட்டும் இல்லாம இது ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் பிளேஸா திங்க் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இதுல இருக்கிற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கே பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக உங்களுடைய குரூப்லயோ உங்களுடைய பேஜ்லயோ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணி அந்த செல் பண்ற ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 10 ரூபா கணக்கில் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் மூலமாக ரொம்பவுமே சிம்பிளா பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து மணி மேக் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு உங்கள்கிட்ட ஒரு பேஜோ குரூப்போ நீங்க வந்து கொஞ்சம் க்ரோ பண்ணணும். அதை க்ரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டிக்கு இதை கொண்டு போய் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. மூணாவதா நம்ம பார்க்க போறது ஃபேஸ்புக்ல கொடுத்திருக்க மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பொருட்கள் செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்ப உங்ககிட்ட ஒரு 10 புக் இருக்கு அப்படின்னா அந்த 10 புக்கை செல் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு பயஸ் இருக்கிற சைட்ல தான் போயிட்டு அதை வந்து செல் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம தேர்ட் பார்ட்டியா பார்த்தோம் அப்படின்னா டராஸ், ஈபே இந்த மாதிரி சைட்ல கூட செல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் இதுல எல்லாமே செல் பண்ணணும் அப்படின்னா ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அதை விட ரொம்பவுமே சிம்பிளா அதிகமான மக்கள் இருக்க ஒரு சோஷியல் மீடியா ஆப்புக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து மார்க்கெட் பிளேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மார்க்கெட் பிளேஸை சரியா யூஸ் பண்ணோம் அப்படின்னா உண்மைக்குமே ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டிக்கு போய் உங்களுக்கு வந்து பொருட்களை செல் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இது பிசிக்கலான ஐட்டமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஐட்டம்ஸா இருந்தாலும் சரி, ஒரு சர்வீஸா இருந்தா கூட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு ஒரு ஷாப் இருக்கு, அந்த ஷாப்பை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே ஃபேஸ்புக் மூலமாக அதை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, நீங்க ஏதாவது ஒரு சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்றதா இருந்தீங்கன்னா அந்த சர்வீஸை வந்து உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கா பூரா கொண்டு போய் சேர்க்கணும், நிறைய பேருக்கு இதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதையுமே உங்களுக்கு வந்து மார்க்கெட் பிளேஸ்ல வந்து போடலாம். இல்லைன்னா நீங்க ஒரு ஐட்டம் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க, அந்த ஐட்டம்ஸை வந்து நீங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க அப்படின்னா அதை செல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற இடத்துக்குள்ள இருக்கு. அது வந்து வெஹிக்கல்ஸா இருந்தாலும் சரி, நீங்க வந்து எந்த ஒரு ஐட்டமா இருந்தாலும் உங்களுக்கு செல் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமா ஒரு நல்ல இன்கமோட நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் மூலமாக உங்களுடைய பொருட்களை வந்து செல் பண்றதுக்கான ஒரு பிளேஸா மார்க்கெட் பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ஜஸ்ட் வந்து டெய்லி இந்த சோஷியல் மீடியா ஆப்பை வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்றோம் அப்படின்னு இல்லாம இதை கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உண்மைக்குமே நல்ல ஒரு ஏர்னிங் மெத்தடை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸா இந்த சோஷியல் மீடியா ஆப்பை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களே செல் பண்ணி அதோட ப்ராஃபிட்டும் வந்து
வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதுல நல்லாவே சக்சஸ் ஆன பல பேரை கூட நானே வந்து பார்த்திருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு பெஸ்டான பிளேஸா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற ஏர்னிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள்கிட்ட ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் இல்லைன்னா பேஜ் ஒரு கேட்டகரியை மெயினா பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த கேட்டகரி மூலமாக ஏர்னிங்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்க எடுகேஷன் சம்பந்தமா உங்களுக்கு வந்து ஒரு குரூப் வந்து நீங்க கிரியேட் பண்ணியிருக்கிறீங்க. அந்த குரூப்ல ஒரு 10,000 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செமினார் வந்து பண்ணலாம். அந்த செமினாருக்கு வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து வர வைக்கலாம். இல்லைன்னா வர்ச்சுவலா உங்களுக்கு வந்து செமினார் வந்து பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணி உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க இந்த கம்யூனிட்டிக்குள்ள உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனை வந்து ப்ரமோட் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. அண்ட் நீங்களுமே மற்றவங்களோட ப்ரமோஷன்ஸை கூட எடுத்து அதை வந்து ஒரு போஸ்டா ஷேர் பண்றதுக்கும் உங்களுக்கு மணி ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இது ஃபேஸ்புக்ல நிறைய அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. பல கம்பெனிஸ் அவங்களுடைய போஸ்ட்டை வந்து சில குரூப்ஸ்லயோ பேஜ்லயோ வந்து கொடுத்து அதை ப்ரமோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரமோட் பண்றதுக்கும் பெரிய அளவு தொகை வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிராண்ட் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து எப்படி யூடியூப்ல வருமோ அதே மாதிரி நீங்க ஒரு நல்ல பேஜை கிரியேட் பண்ணி அந்த பேஜ் வந்து எங்கேஜா இருக்கு அப்படின்னா டெய்லி வந்து யூசர்ஸ் வந்து வந்துட்டு போற ஒரு பேஜா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜை யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ பல பிராண்ட் கம்பெனிஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து கொலாபரேட் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமாக கிடைக்கிற அந்த போஸ்டையோ வீடியோஸையோ உங்களுடைய குரூப்ல ஷேர் பண்ணி உங்களுக்கு மணி ஏர்ன் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. பட் இதுக்கு நீங்க கிரியேட் பண்ற அந்த கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேட்டகரிக்குள்ள உங்களுக்கு வந்து டெய்லி ஆக்டிவா இருக்க யூசர்ஸ் இருக்க ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு தாராளமான இன்கம் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்மளே சில வீடியோஸை பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா சில குரூப்ஸ்லயோ பேஜ்லயோ கொடுத்து தான் ப்ரொமோட் பண்ணுவோம். அது நல்ல ஒரு ரீச்சை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரு குயிக்கா வந்து உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கால ஒரு விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், வைரல் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி பேஜஸ் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீடியோஸையோ போஸ்டோ வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து அது குயிக்காவே மக்களுக்கு வந்து போய் சேர்ந்துடும். ஃபேஸ்புக் ஆட்ஸ். ஸோ இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இது எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறது தெரியாது. பட் இதுலயே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷலா இருக்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ்புக் ஆட் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவான காசுல நிறைய பேருக்கு எப்படி ரீச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றதுல முக்கியமான ஒரு இடங்கள்ல இருக்கிறது இந்த மாதிரி ஆட்ஸை வந்து நம்ம எப்படி சோஷியல் மீடியா ஆப்ஸ்ல வந்து ப்ரொமோட் பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ இதே பார்த்தோம் அப்படின்னா கூகுள் மூலமாக கூகுள் ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்க்கலாம். இந்த ஃபேஸ்புக் ஆட்ல வந்து நீங்க கொடுக்குற போஸ்டோ இல்லைனா ஏதோ ஒரு போட்டோவோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமோ இல்லைனா மெசஞ்சர்ல கூட உங்களுக்கு வந்து இந்த ஆட்ஸா வந்து பப்ளிஷ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆட்ஸை வந்து சில பேருக்கு ரன் பண்ண தெரியாது. இப்போ எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்றதுக்கு கூட குறிப்பிட்ட சில பேர்கிட்ட தான் இந்த வந்து ஆட்ஸை வந்து கொடுப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்ல வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஆட்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அந்த நபருக்கு அதை பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னா இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸை வந்து எப்படி ரன் பண்றது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும். எப்படி இந்த நீச்சை வந்து கண்டுபிடிக்கிறது, எப்படி அதிகமான பேருக்கு வந்து ரீச்சை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு வந்து இப்போ ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படின்னா அந்த ஆட்ஸை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறவங்ககிட்ட நீங்க ஒரு அமௌண்ட்டை பேசிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆட்ஸை ரன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக்குள்ள இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சான்ஸ் தான். இந்த சான்ஸை வந்து நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம தீர்மானிக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து நான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து யூஸ் பண்றது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக் அப்படிங்கறத நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஜஸ்ட் ஒரு யூசரா மட்டும் இருந்துட்டு போயிடாம இந்த பெரிய ஒரு மார்க்கெட் பிளேஸ் அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா உலகம் பூராகவும் உங்களுடைய ப்ராடக்டையோ உங்களுடைய வீடியோவோ உங்களுடைய போஸ்டையோ ஒரு செகண்ட்ல ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபேஸ்புக் மூலமாக வாழ்க்கையே மாறினவங்க கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளவு நாளா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்திருக்கோம். இதுல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு புது விஷயம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கிரியேட் பண்ற பேஜோ நீங்க கிரியேட் பண்ற குரூப்போ ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியா கிரியேட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற இந்த சோஷியல் மீடியா வந்து இருக்கும். இந்த சோஷியல் மீடியாவே உங்களுடைய டெய்லி ஏர்னிங்ஸுக்கு ஒரு பாத்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கறத நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு நான் வீடியோல சொன்னதை தவிர வேற ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபேஸ்புக்ல இன்னுமே எக்ஸ்பர்ட்டா யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா
மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா சும்மா இருந்தா காசு கிடைக்கும் அப்படிங்கிறதுல 2வது வீடியோ தான். இதுல 3வது வீடியோல கூடிய சீக்கிரமே வந்து நம்ம சந்திக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.